ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நாய்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுப் பொருட்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கொள்ளிய வெங்காயம், பூண்டு இது நாய்களுக்கு ரொம்ப அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம நாய்களுக்கு எழுதிட்டு உணவு சமைக்கும் போது இந்த வெங்காயம், பூண்டு நம்ம போடாமல் நாய்களுக்கு சமைச்சு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெங்காயம், பூண்டு நேரடியாகவோ இல்லை நம்ம சமைச்ச உணவுலையோ இது கலந்து நாய்களுக்கு கொடுத்தோம்னா நாய்களுக்கு அதிகப்படியான வயிற்று எரிச்சல், அதுக்கப்புறம் மயக்கம், வாந்தி, இரத்த சிவப்பு அணுக்கள் குறைதல், இரத்த சோகை இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நாய்களுக்கு அதிகம் ஏற்படக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரியான இந்த பூண்டு, வெங்காயம் நம்ம நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்திய உப்பு நாய்கள் அதிகமாட்டு உணவில் உட்கொள்ளும் போது நாய்களுக்கு அதிகப்படியான தாகம், வாந்தி, காக்க வலிப்பு, அதுக்கப்புறம் நாய்களை இறக்கக்குள்ள நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நம்ம நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல உப்பு போடாம சமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இனி நம்ம அடுத்து பார்க்க போறது சாக்லேட்டு, காஃபி. இதுல எந்த மாதிரியான பாதிப்புகள் நாய்களுக்கு ஏற்படுத்தும் தான் நம்ம பார்க்க போறோம். காஃபியில் உள்ள கஃபேன், சாக்லேட்டில் உள்ள மெத்தின், சந்தேன் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் எல்லாம் சாக்லேட்லையும் காஃபிலையும் அதிகம் இருக்கும். அதனால நாய்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, மூச்சு திணறல், உடல் நடுக்கம், இதய துடிப்பு அதிகமாதல் இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் அதிகம் ஏற்படுத்தும். ஒரு சில சமயங்கள் எல்லாம் நாய்கள் எல்லாம் இறந்து போறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அடர்ந்த பழுப்பு நிறம் கொண்ட சாக்லேட் வகைகளை எல்லாம் நாய்களுக்கு அதிகம் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரியான சாக்லேட்ல எல்லாம் மெத்தின், சந்தேன் அதிகம் இருக்கும். அதனால நாய்களுக்கு அதிகம் பாதிப்புகள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாய்களுக்கு இந்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் நாய்களுக்கு கொடுக்க கூடாது. நாய்களுக்கு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த வீடியோல நாய்களுக்கு கொடுக்க கூடாத உணவுப் பொருட்களை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இது மாதிரியான டாக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வந்தடையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.